வணக்கம், இது மற்றொரு விவிபி எபிசோட். இன்னைக்கான எபிசோடுக்கும் நிறைய வீடியோக்கள் அனுப்பிவிட்ருக்கீங்க. அதுவும் இந்த வருஷத்துடைய எண்டுக்கு வந்திருக்கும். இது ரிலேட்டடாக இருக்கிற ப்ரிடிக்ஷன் தொடர்பான பல வீடியோக்கள் அனுப்பி வச்சிருக்கீங்க. அந்த வீடியோக்களை தான் இன்னைக்கான எபிசோடில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்ப்போம். 2023 பாபா வங்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, சூரிய புயல் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூமியை அப்படின்னு சொன்னாங்க. பாபா வங்கா சொன்னது அதே வருஷத்துல நடக்கணும்ன்றது கிடையாது. ஒரு வருஷம் முன்னாடியோ பின்னாடியோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கேப்லயே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பெயர் தான் முட்டு கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடியே அப்படிதான் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. சோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில 2023 சூரிய புயல் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சில ஜேர்னலிஸ்ட் வந்து பாபா வாங்க சொன்ன மாதிரி சூரிய புயல் தாக்குச்சு, ஆனா அவர் சொன்ன அளவுக்கு இல்ல. ஆமா, சூரிய புயல் தாக்குச்சு அப்படின்னு ஜேர்னலிஸ்ட் சொன்னாங்க. சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லல. சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்ற அவனா கேட்பானா? சின்ன லெவல்ல தான் தாக்குச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, சூரிய புயல் சின்ன லெவல்ல தாக்குச்சான் பூமியை. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. 2024 அக்டோபர் 4ஆம் தேதியில இருந்து 6ஆம் தேதிக்குள்ள சூரிய புயல் பூமியை தாக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா பெரிய அளவுல தாக்கல. நல்ல வேலை. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. அதே மாதிரி இந்த வருடமும் சயின்டிஸ்டே வந்து எதிர்பார்க்கறாங்க, ஜூலை மாதத்துல சூரிய புயல் தாக்க வாய்ப்பு இருக்கு. இந்த சூரிய புயல் தாக்கிரும் அப்படின்றத முந்தின வருஷம் சொன்னாங்க, போன வருஷம் சொன்னாங்க, இப்ப இந்த வருஷமும் சொல்றாங்க. அதாவது அடுத்த வருஷம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. சூரிய புயல் அப்படின்ற ஒரு நிகழ்வானது எப்பயாவது ரேரா நடக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. சூரிய புயல் அப்படின்ற ஒரு நிகழ்வானது வருஷம் தொடர்ச்சியா நடந்துகிட்டே தான் இருக்கு. மீண்டும் மீண்டுமா? சரி, இந்த சூரிய புயல் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன்ல வந்துட்டு அங்கங்க டார்க் ஸ்பாட் இருக்கும். இந்த டார்க் ஸ்பாட் தான் சூரியன்ல சூரிய புயல் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கு. சரி, இந்த சயின்டிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிற இந்த அளவு பார்த்தீங்கன்னா 2025 வந்துட்டு சூரிய புயல் இந்த அளவுக்கு இருக்கணும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இது 2000வது ஆண்டுல ப்ரெடிக்ட் பண்ணதை விட குறைவானது தான். என்னப்பா சொல்ற? அப்ப அந்த சூரிய புயல் ஒரு 1 hour 2 hour இருந்துச்சு அப்படின்னா, இல்ல ஒரு நாள் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய சூழ்நிலையை சந்திக்க நேரிடும். இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. சூரிய புயல் வந்துட்டு ஒரு நாள் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி சயின்டிஸ்ட் சொன்னாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி சொல்லல. spaceweatherlive.com அப்படின்ற ஒரு இணையதளம் இருக்கு. இந்த இணையதளத்துல ஒரு வருடங்கள்ல அதிகப்படியாக வந்த சூரிய புயல் இருக்கும் பாத்தீங்களா, இதோடைய டாப் 50யோட லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? டாப் 50. இந்த பதிவுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது சூரிய புயலானது 1 மணி நேரமும் 59 நிமிடங்களும் நடந்ததுதான் இருக்கிறதுலே அதிக நேரம் நடந்த ஒரு சூரிய புயல் தாக்கம். அதுல குறைவான ஒரு நேரத்துல நடந்த சூரிய புயல் அப்படிங்கிறது 9 நிமிடங்களுக்கு நடந்துச்சு. முடியல. அடுத்ததா இந்த வீடியோ பார்ப்போம். ரெண்டாவது ப்ராபசி என்னன்னா, மைண்ட் டு மைண்ட் கம்யூனிகேஷன் டெக்னிக் இருக்குல்ல, இத டெலிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் சார்ந்த நம்பிக்கை இருக்க பல பேருக்கும் இந்த டெலிபதி சார்ந்த நம்பிக்கையும் பெருசா இருக்கும். நம்மனாதான் சோறு போடுனே தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க பேச வேணாம், மைண்ட் மூலமா கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அப்பேற்பட்ட விஷயம். இதனால என்ன பெனிஃபிட்னா, மனுஷங்களோட மட்டும் இல்ல, விலங்குகள் கூடயும் வாயில்லா ஜீவன்கள் கூடயும் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும்ன்றதான் இதுல இருக்க சாராம்சமே. இத அன்னைக்கு வாழ்ந்த சித்தர்கள் செஞ்சாங்க அப்படின்னு இப்ப நம்மளால சாத்தியப்படுத்த முடியலன்னு ஒரு பெரிய டாக்கு. இந்த மாதிரி நான் மாத்தலங்க. ஆனா இது சார்ந்த நிறைய ரிசர்ச் இப்ப வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்கு. நியூரலிங்க் ப்ராஜெக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எலான் மஸ்கோட ஒரு சிப்பா மூளைக்கு அருகில வைக்கிற மாட்டலாம். அது எல்லாம் கிட்டத்தட்ட இந்த டெலிபதி ஃபார்மேட்ட ஒத்த விஷயங்கள் தான். என்னது நியூரோலிங்க் டெலிபதி தொடர்பானதா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? எலான் மஸ்க் நியூரோலிங்க் டெக்னாலஜியை கொண்டு வராரு இல்லையா? இதுல என்ன பண்றாருன்னா, மூளையில வந்து ஒரு சிப்பை பொருத்தி அந்த சிப்பை பயன்படுத்தி எலக்ட்ரானிக் பொருட்களை நம்ம ஆப்ரேட் பண்றதற்காக வந்துட்டு இந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வராரு. இது யாருக்காக கொண்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, உடல் ஊனமுற்றவங்க இருப்பாங்கல்ல, இவங்க வந்து எலக்ட்ரானிக் பொருட்களை தொடாமலேயே இந்த எலக்ட்ரானிக் சிப்பு மூலியமாகவே நேரடியாக கம்யூனிகேட் பண்ணி அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதற்கும் டெலிபதிக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. டெலிபதிங்கிறத அவரே சொல்றாரு, ஒருத்தங்களுடைய மனசுல யோசிச்சு அதை இன்னொருத்தவங்க மனசுல வந்துட்டு நேரடியாக கொண்டு போய் அவங்களுக்கு தெரிய வைக்கிறது. அதுதான் டெலிபதி சொல்ல. இது வந்து ஒரு கற்பனையான விஷயம் தான். இது அறிவியல் பூர்வமாக இன்னும் நிரூபிக்கப்படாத ஒன்று. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த டெலிபதி பேஸ் பண்ண ரெண்டாவது ப்ராபஸியை முன்வைக்கிறாங்க. மனுஷங்களுக்கு இந்த டெலிபதி சார்ந்த அந்த ஒரு திறமை இருக்குல்ல, இது உச்சத்தை அடையும்னு சொல்றாங்க. 2025 இல்லாத ஒரு டெலிபதி வந்து உச்சத்தை அடையும்னு பாபா வாங்க சொன்னாங்களாம். இப்ப இந்த நாஸ்ட்ராடாமஸ் இருக்காருல்ல, அவர் ஒரு விஷயத்த சொன்னாரு அப்படி சொன்னா கூட அந்த புக்கு ஒன்று இருக்கு, அவர் லெஸ் ப்ராபசிஸ் அப்படின்னு. அந்த புக்கில் அவருடைய பாட்டு எங்கே இருக்குது அப்படின்னு தேடி நாம இதுதானா அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஆனால் இந்த பாபா வாங்காவுக்கு நம்ம பார்த்தோன்னா அப்படி எந்த ஒரு புத்தகங்களையுமே பாபா வாங்க எழுதலை.
பாபா வாங்க சொன்னதாக பல பேர் அப்பப்போ இன்டர்நெட்டில் உள்ள பல வெப்சைட்களில் அவங்களுக்கு தோணுன விஷயங்களை பாபா வாங்க அப்படின்னு பேர் போட்டு எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இதை பாபா வாங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு உருட்டு தான். அப்ப இதெல்லாம் பொய்யா? இதுக்கப்புறம் மார்ஷன் வார் இருக்குல்ல, இது ஆரம்பிக்கும்ன்றாங்க. இது மார்ஷியன் வாரா? செவ்வாய் கிரகத்தில் போரா? யாரு கூட போர் நடத்துறதுங்க? செவ்வாய் கிரகத்துக்கு நாமளே அங்கே போய் தான் போர் நடத்தணும். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி வகுந்து விடுவேன். அடுத்ததா அனுமோகன் அவர்களுடைய 2024க்கான ப்ரெடிக்ஷனுக்குரிய வீடியோ அனுப்பி விட்டுருந்தாங்க. அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். சித்தர் அந்த காலத்துல என்ன சொல்லலாம், 24 வந்து பஞ்சபூதங்களுடைய செயல்பாடுகள்னா கடல் பொங்குங்கிறார், பூமி எல்லாம் பொழக்குங்கிறார். இல்ல இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகமே அழிய போகுதுல, நீங்க எல்லாம் கட்டமண்ணா குட்டிச்சோரா நாசமத்து போக போறீங்க எல்லாரும். இதெல்லாம் ரெகுலரா வருஷம் வருஷம் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். இது சித்தர்கள் சொன்னாங்கன்னு அவர் சொல்றாரு. வானத்திலிருந்து எரி நட்சத்திரம்லாம் விழுகுமா? ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? ஒரு சூறை காற்றுங்கிறது 100 கிலோமீட்டருக்கு நம்ம தாங்க மாட்டோம், 500-1000 கிலோமீட்டருக்குள்ள அடிக்குமா? வாழ்றது வளர்றது நண்பர்களுக்கே பிடிக்கலனா மத்தவங்களுக்கு எப்படி பிடிக்கும்? பூமியில வந்துட்டு 500 km/hல இருந்து 1000 km/h அப்படின்ற வேகத்துல புயல் காற்றுகள் வீசுவதற்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கான சாத்தியங்கள் அப்படிங்கிறது பூமியில கிடையாது. பூமியில இதுவரைக்கும் வீசிய அதிகப்படியான காற்றின் வேகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 408 km/h தான். இது எங்க வீசுச்சு அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய பரோ ஐலாண்ட்ல தான் வீசுச்சு. இயற்கையாகவே பூமியில 500ல இருந்து 1000 km/h அப்படின்ற வேகத்துல காற்று வீசணும் அப்படின்னா அதுக்கு அதீதமான சக்தி தேவை. பூமியுடைய வளிமண்டலத்தை நாம் எடுத்துக்கிட்டோம்னா அது தெர்மோடைனமிக்ஸ் விதிகளுக்கு உட்பட்டது. ஸோ இந்த விதிகளுக்கு உட்பட்டு இங்கு காற்று 500லேருந்து 1000 km/h அப்படின்ற வேகத்தில் வீசணும்னா தோராயமாக 250 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 500 டிகிரி செல்சியஸ் அளவுக்கான வெப்பநிலை பூமிக்குள்ள இயற்கையாகவே உருவாகணும். இப்படி உருவானா மட்டும்தான் இவ்வளோ அதிகமான சக்தியோடு காற்று வந்து பூமியில வீச முடியும். இப்படியான ஒரு சூழல் இயற்கையாக பூமியில உருவாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால 500ல இருந்து 1000 கிலோமீட்டர் வேகத்திற்கு பூமியில் காற்று வீசுவதற்கும் சாத்தியமே கிடையாது. இது வரைக்கும் வரல, இனிமேலும் வராது நம்பு. சோ இதெல்லாம் இந்த ஆண்டில் நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துல, அது எத்தனை லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல 10,000 முன்னாடியோ எழுதிய சித்தர்கள் எழுதிய வாக்குதான். லட்ச வருடங்களுக்கு முன்பே எழுதிட்டாங்களா? சரி, முதலில் கிடைத்த கல்வெட்டு வந்து சுமேரிய மொழியில தான் கிடைச்சிச்சு. அது வந்து சும்மா ஒரு கிமு 3000க்குள்ள தான் கிடைச்சிச்சு. இவர் வந்துட்டு லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு கொண்டு போயிட்டாரு. அத்தனை வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட எந்த எழுத்துக்களையும் நாம இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆனா இவங்க சித்தர்கள் லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே எழுதிட்டாரு அப்படின்றாரு. இவர்கிட்ட மட்டும் அந்த ஸ்பெஷலான பிரதி இருக்கு போல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அடுத்ததா இந்த வீடியோ பார்ப்போம். நம்ம நிறைய முறை வந்து நாஸ்ட்ராடமஸ் எத்தனையோ பேர் வந்து கணிக்கிறாங்க, அது நடக்காம போகுது, நிறைய பேர் கலாய்க்கிறாங்க, தாண்டி போறாங்க. பட் நாஸ்ட்ராடமஸ் கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதர் வந்து ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் 500 வருஷம் கழிச்சு 10ல ஒரு 5-6வது நடந்துருதுங்கிறப்ப வந்து அவர் ரொம்ப ரொம்ப நிறைய பேர் நம்பிட்டு இருக்கு. 50% நடக்குதுன்னு சொல்றாரு. யாரு? நாஸ்ட்ராடமஸ் சொன்னது. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. ராஜாவோட மரணத்தை சரியா ப்ரெடிக்ட் பண்ண ஒரு நபர் தான் நாஸ்ட்ராடமஸ். அவர் எழுதி வச்ச ஒரு புக், அவர் இறந்து போகிறதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு புக்கோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லெஸ் ப்ரொஃபசிஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் புக். அது அவர் 52 வயசு இருக்கிறப்ப எழுதி இருக்காரு. இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? இந்த புக்ல வந்து 942 ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ஃபியூச்சரை பத்தி மேக் பண்ணப்பட்டிருக்குது. ஓகேவா? இருந்தாலும் அந்த 942 ப்ரெடிக்ஷன்ஸ்ல வந்து ஹிட்லர் ரைஸ் ஆனதா இருக்கட்டும், நெப்போலியன் ரைஸ் ஆகிறதா இருக்கட்டும் அப்படின்னு எழுதி வச்சிருந்தார். அந்த குவாட்ரைன் நேம் சொல்லுங்க, எத்தனாவது செஞ்சுரி, எத்தனாவது குவாட்ரைன் சொல்லுங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இந்த நாஸ்ட்ராடமஸோடைய உருட்டுக்களை சொல்றவங்க எல்லாருமே இது எத்தனாவது செஞ்சுரி எத்தனாவது குவாட்ரைனே சொல்லாமலேயே கதையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹிட்லர் வந்து பிறப்பாரு அப்படின்னே நாஸ்ட்ராடமஸ் முதல்ல சொல்லல. இப்பவே கண்ணை கட்டுது. அவர் ஹிஸ்டர் அப்படின்ற ஒரு நதியை பத்தி தான் சொல்லியிருந்தாரு. இந்த ஹிஸ்டர் அப்படின்ற நதியில இருந்து வெள்ளம் வந்து ஊர் அழியும் அப்படின்னு தான் அவர் எழுதியிருந்ததாக முதலில் இந்த புத்தகத்தை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அவருடைய புத்தகத்துல வெளியிட்டு இருந்தார். எப்போ? 16ஆம் நூற்றாண்டுலயே. யாருன்னு இன்னும் நம்மளுக்கு தெரியாது, ஆனா அவர் எழுதி வச்சிருக்காரு. ஓகேவா? சோ அதெல்லாம் நான் சொல்றேன். சோ நிறைய ப்ராஃபசிஸ் அவர் எழுதி வச்சது. ட்வின் டவர்ஸ் இடிஞ்சு விழுந்ததா இருக்கட்டும். ட்வின் டவர்ஸ் இடிஞ்சு விட்டதா நாஸ்ட்ராடமஸ் சொன்னாராம். உடம்பு இரும்பாக்கிக்கடா. இந்த 2000லயே ட்வின் டவர் இடிந்ததாக நாஸ்ட்ராடமஸ் சொன்ன அந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு ஹோக்ஸ் அப்படின்னு சொல்லி அப்பவே ஃபேக்ட் செக் பண்ணி பல இணையதளங்கள்ல வெளியிட்டு இருந்தாங்க.
2000-லேயே பொய்யான செய்திங்க இது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த இப்போ 2024 24 வருஷம் கழிச்சும் மறுபடியும் அதே பொய்யை திரும்பவும் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ஒரு வீடியோ மட்டும் இல்லை, இவர் மாதிரி நிறைய பேர் நாஸ்ட்ராடாமஸ் வந்து ட்வின் டவர் இடிஞ்சதை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு முழுக்க வதந்தி. வேற சோர்ஸ்ல இருந்து ஆதாரத்தை எடுத்து இன்ஃபர்மேஷன் கரெக்டானு பாருங்க. நத்திங் பட் கம்ப்ளீட் ஸ்பெகுலேஷன். என்னது ஸ்பெகுலேஷனா? வீடியோடைய ஸ்டார்டிங்ல என்ன சொன்னீங்க? 10ல ஒரு 5-6 நடந்துருதுங்கிறப்ப வந்து அவர் ரொம்ப நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? நத்திங் பட் கம்ப்ளீட் ஸ்பெகுலேஷன். அடுத்ததான் இந்த வீடியோ பார்ப்போம். பொதுவா எல்லா வருஷமும் இந்த நவம்பர் மாதம் வந்துட்டாலே, நவம்பர் டிசம்பர் வந்துட்டாலே நம்ம ஒரு வீடியோவை பதிவு பண்ணுவோம். அதாங்க பாபா வாங்கி ப்ரெடிக்ஷன், நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ப்ரெடிக்ஷன்லாம் உண்மையான்னு கேட்டா இல்ல, எல்லாமே உருட்டு தான். அதான் உருட்டுன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ போட்டீங்க? அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. ஆனா அந்த உருட்டு என்னெல்லாம் உருட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கறது தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா உருட்டு தான். ஆனா என்ன உருட்டுனாங்கன்னு சொல்றாங்களாம். எதுக்கு ஒரு உருட்டு, ஒரு விஷயம் உருட்டுன்னு தெரிஞ்சிருச்சு, அப்புறம் எதுக்கு அதை வந்துட்டு நம்ம சொல்லணும்? சரி, ரசிகர்கள் விரும்புறாங்கன்னு போடுறாரு போல இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கொலேஜ் உருட்டு வீடியோ. ப்ரெடிக்ஷன் அப்படின்ற பேர்ல இந்த மாதிரி ஒவ்வொரு வருடத்தின் முடிவிலும் உலகத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத சொல்றதை விட உலகம் அழிய போகுது அப்படிங்கிற மாதிரியான உருட்டு கதைகளே அதிகமாக பல பேரால பரப்பப்படுகிறது. சோ காலண்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா புது காலண்டர் வாங்கி மாட்டுங்க, அதை விட்டுட்டு உலகம் அழிஞ்சிரும் அப்படின்லாம் உருட்ட வேண்டாம். ஓகே, இன்னைக்கும் நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்திருக்கோம். இந்த வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரியான பல அற்புதமான உருட்டுகள் இன்னும் சமூக வலைதளங்களில் உலா வந்துட்டு தான் இருக்கு. அப்படி நீங்கள் பார்த்து வியந்த உருட்டுக்களை வந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அப்படின்ற நம்மளுடைய பக்கத்தில் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்மளை டேக் பண்ணுங்க, நமக்கு அனுப்பி விடுங்க. அதே போல யூடியூப்ல இந்த வீடியோவுக்கு கீழேயும் வந்துட்டு நீங்க அந்த மாதிரி பார்த்து வியந்த வீடியோக்களுடைய லிங்க்கை வந்து அனுப்பிவிடுங்க. அடுத்த எபிசோட்ல அந்த வீடியோக்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைத்தன்மைக்கு என்ன, எந்த அளவுக்கு அவங்க உருட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். பை.